So commitment is very important. Commitment, yeah, you have to commit to the change as well. Exactly. நான் சேஞ்ச் ஆகுறேன், உனக்கு அதுக்கு ப்ராமிஸ் தரேன், அந்த ப்ராமிஸ் படி நான் நடக்கிறேன் அப்படிங்கிறதையும் இவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் அவங்களை யோசிக்க சொல்லலாம். அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பௌஸ்க்கு எப்படிலாம் இருக்கும். நம்மளை வந்து நம்மக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்களுடைய சுயமரியாதை எல்லாமே உடஞ்சிருக்கும். அவங்களே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லவ்வே கிடைக்காத மாதிரி இருக்கும். யாருமே நம்மளை விரும்ப மாட்டாங்களா, அவங்க ட்ரஸ்ட் இனிமே யாருமே ட்ரஸ்ட் பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. இத்தனை நாள் உங்க ஃபோனை பார்த்துருக்க மாட்டாங்க, எதுவுமே எல்லாம் நம்பியிருப்பாங்க. திடீர்னு இப்படி பண்ணதுலேருந்து அவங்களுக்கு எல்லாமே சந்தேகம் ஆகிடும் வாழ்க்கையில். இப்படி அவங்களுடைய நிம்மதியை கெடுத்துட்டு உங்களோட நிம்மதியும் கெடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் இமோஷனல் சிச்சுவேஷன். இதை எடுத்த உடனே எல்லாம் சரியா போச்சு, நாளையிலேருந்து நம்ம கை கொடுத்துட்டு வாழலான்னு யாராவது சொன்னாங்கன்னா டோன்ட் பிலீவ் தம். இட் வில் டேக் டைம். இட்ஸ் லைக் ஒரு டெத் மாதிரி தான். எப்படி இது ப்ராசஸ் ஆகுமோ அந்த இமோஷன்ஸ் ப்ராசஸ் ஆகி அதை அக்செப்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகிடும். ஓகே, யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட் அண்ட் வெரி வெரி ஹோப்ஃபுல் அண்ட் பேஷண்ட் இன் திஸ் ப்ராசஸ். இஃப் யூ ரியலி மீன் இட், யூ மீன் யூர் சாரி, தெர் இஸ் டெஃபினெட்லி பண்ண முடியும். ஆனால் இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒருவேளை உங்கள் ஸ்பௌஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்குது, அவங்க லோ செல்ஃப் எஸ்டீம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்னா the chances of them accepting you despite all this is going to be low. Yeah. So அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் தெரப்பி சீக் பண்ணி நான் உண்மையாக மாறணும்னு விரும்புகிறேன், இதுக்கு மேலே நான் நிஜமா என்னோட என்ன ஆச்சு இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு நான் பார்க்குறேன்ற போது அந்த ஸ்பௌஸுக்கு அவங்க உதவி நம்ம இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு விஷயங்களை பார்க்கலாம். அண்டர்ஸ்டுட் மேம். ஸோ இப்போ வந்து அந்த ரீஅலைன்மெண்ட் நடக்குது இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தர் மாறுறாரு, அவர் அதுக்கான ப்ரோக்ரஸ்லாம் காட்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து மறுபடியும் ரீஅலைன் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் வந்து எடுக்கிறாங்க, விச் மீன்ஸ் த பர்சன் ஹூ ஹஸ் சீட்டட் அவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வேலிடேட் பண்ணோம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரைட் டைரக்ஷனில் போகுது, இல்லை இஸ் இட் ரியலி in the right direction or is it stagnated somewhere அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இட்ஸ் a good question because நமக்கு வந்து நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா, இவரை நம்பி நம்ம இந்த குதிரையில் ஏறலாமா இல்லையான்ற மாதிரி அந்த ஸ்பௌஸுக்கு இருக்கும்போது there are some signs which tells you that you can still trust them. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கணும்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து எந்த பழைய கான்டாக்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருந்திருக்கணும், எந்த பாஸ்வேர்டும் போடாமல் உங்ககிட்ட ஃபோனை அவங்க கொடுத்துருந்துருக்கணும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்காமலே அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்காவது தே ஷுட் பி கம்ப்ளீட்லி அக்கௌண்டபிள் டு யூ. நான் இங்கே போகிறேன் அங்கே தான் பண்ணுறேன்றதை கம்ப்ளீட் திறந்த புத்தகமாக நீங்கள் இருக்கணும். அப்படின்றது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே குறைக்காம நல்லபடியாக திரும்பி அவங்க கிட்ட வந்து எவ்வளோதான் இமோஷனல் இஷ்யூஸ் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கம்யூனிகேஷன் அங்கே குறையக்கூடாது. இந்த டாபிக் பற்றியே நம்ம பேசிட்டு இல்லாமல் வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணலான்றதை பற்றியும் நம்ம பேசணும். அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டோட நான் இருக்கேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத வந்து அவங்களா வந்து ஒரு தெரப்பிக்கு போகணும். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் ஏன் இந்த மாதிரி ஸ்லிப் ஆனேன், what did I do அப்படிங்கிற கில்ட்டு தாங்க முடியாமல் அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி சுயமாக எடுக்கணும். உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சொல்லி தான் நீ போகணும் அப்படின்னா தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் யூ. ரைட். ஸோ அந்த மாதிரி அவங்களா சுயமுயற்சி எடுக்கிறாங்களா, அவங்களா இந்த மாதிரி உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்களா, கமிட்மெண்ட் இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்களா ஒரு விஷயத்த. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அவங்க மேலே நம்பிக்கையை நமக்கு வர்றதுக்கான ஒரு சைனாக இது இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து அந்த பழைய எக்ஸோட நீங்கள் ஒரு சில இடத்துக்கு போயிருக்கலாம், அந்த மாதிரி இடத்துக்கு வந்து எதெல்லாம் இவங்களுக்கு சந்தேகத்தை தூண்டுமோ அதை செய்யவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காஃபி ஷோ இது போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த சைடே நான் போக மாட்டேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் அவங்களோட நீங்கள் சேர்ந்து வாங்கினதா முதல்ல தூக்கி வெளியில் போடணும். இன் ஆல் த வேஸ் யூ ட்ரை டு பில்ட் த ட்ரஸ்ட் இன் யுவர் ஸ்பௌஸ். ஒரு சோஷியல் மீடியா இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஷட் இட் டவுன், தேவையில்லை. அந்த இன்ஸ்டாகிராமில் தான் தேடினீங்களா அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு வேண்டாம். அதை தான் பண்ணதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதையுமே செய்யாமல் நீ வந்து நம்பணும்னா எவ்வளோ தூரம் அவங்க காயப்பட்டிருப்பாங்க அந்த விஷயங்களை காமனாக இருக்க போது அது எனக்கு இன்னும் மெமரி நான் வச்சுக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு அந்த நிமிஷத்துல. திரும்பியும் செய்கிற தப்புல ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சாலுமே தட்ஸ் கோயிங் டு காஸ் அ ரிப்பிள் எஃபெக்ட் அண்ட் அகேன் முதல்ல இருந்து வா அப்படின்ற மாதிரி ஆகிடும். முதல்ல இருந்து நீ ரீபில்ட் பண்ணணும். இதே நேரத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து சில நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வரணும்னு நினச்சா கூட அவங்களால வர முடியாது இருக்குது, அவங்களுக்கு பாவமா அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. குடிக்கிறத நிறுத்தணும், ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும்னா அன்றைக்கே நிறுத்தணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுறாங்க. எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கான்டாக்டை விட்டுறேன்னா இட்ஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக். ஓகே,
ஸ்டாப் இட். இஃப் யூ வாண்ட் லாயல்ட்டி, கமிட்மெண்ட், உனக்கு எவ்வளோ கஷ்டனாலும் அது கொடுக்கட்டும். நீ எவ்வளோ நாளும் இருங்கிற வெளியில் வந்து உன் புருஷனோட பொண்டாட்டியோட வாழணும்னு நினச்சின்னா அந்த நிமிஷமே அதை உதறிட்டு வர முடியலன்னா நோ. ஓகே, உனக்கு அப்படி துடிக்குது வர முடியலன்னா go for therapy and correct yourself, but do not prolongate the thing, like extend that period where you want to talk to them and be with them. நீங்கள் அவங்களோட ஒரு டான்ஸ் கிளாஸில் சந்திச்சிங்களா இல்லை ஜிம்முக்கு போனீங்களா, அந்த ஜிம்மை விட்டு வெளியில் வாங்க. ரைட். அதெல்லாம் தான் நம்பிக்கை கொடுக்கும் இவங்களுக்கு, இவருங்க திருந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்றதே தான் பண்ணுவேன். இல்ல ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேற ஆஃபீஸ்க்கு நம்ம போக பார்க்கலாம். ரைட். முடியலன்னா யூ ஹவ் டு கொஞ்சம் தூரமா நம்ம வந்து பிரைவேட் பண்ணிக்கணும் நம்மளோட ஸ்பேஸ். அவங்க கூட இருக்கிற எவ்வளோ கம்யூனிகேஷனை குறைச்சிக்கணும். 10 மணிக்கு மேல ஃபோன் பேசுறத குறைச்சிக்கலாம். நீங்க போய் பாத்ரூம்ல தனியா ஃபோன் பேசுற விஷயங்கள், எனிதிங் விச் ட்ரிகர்ஸ் யுவர் ஸ்பௌசஸ் ஒரு சந்தேகத்தை வந்து பண்ணாம இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல ஒரு நம்பிக்கையை துளிர் விடுறதுக்கான ஒரு சயின்ஸா நான் பார்க்குறேன். இந்த ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் நம்ம எடுத்தால் மட்டும்தான் இது. யா, பட் தட் டூ நாட் 100%, பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் இட் வில் ஒர்க். பட் யூ நீட் டு உங்களோட பி ஃபெய்த் 100% வந்து 100% இருந்ததுன்னா நீங்க 100% கொடுங்க. கண்டிப்பா நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா your spouse can definitely understand one day. அப்படி இல்லைன்னா always therapy is there for you to help. Right. So in the healing process, for example, if there is a person who's clean on the right direction for the 6 months or maximum 1 year, what kind of mistakes that these people should avoid? என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால் இவங்க வந்து இதை வந்து ப்ரொலாங் பண்ணலாம், விச் மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஹெல்த்தி ஆக்கலாம் அப்படின்றதுக்கான ஏதாவது டிப்ஸ் எதாவது இருக்காங்க? அதான் அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் திரும்பி அதே என்னென்னலாம் அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை மாதிரி விஷயங்களை திரும்பி நீங்கள் பண்ணக்கூடாது. வாட் எவர் இஸ் தட் தோஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் மிஸ்டேக்ஸை வந்து நம்ம பண்ணதுன்னா அவங்களுக்கு திரும்பி வந்து உங்கள் மேலே சந்தேகம் திரும்பி வந்துட்டு முதல்ல எப்படி இருந்தாங்களோ இப்போ ஹீலிங் இவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் ஆயிருப்பாங்க, திரும்பி they'll go to square one and again you have to rewin their trust. இப்போ ஒரு ஹீலிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு மைனரான ஒரு விஷயம் அப்படின்னா 3 to 6 months அதுக்கே எடுக்கும் உங்க மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வர்றதுக்கு. இப்போ நடுவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னா அடுத்த 6 மாசம் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமும் திரும்பி தொடர்ந்தெல்லாம் இருக்காது. they'll only be hardly giving you 3 chances or 2 chances depending on the individual. we can't always say இத்தனை பேர் இத்தனை டைம் எடுப்பாங்கன்னு. முடியலையா then you have to just give up. அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் உங்களால் வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் ஃபுல் ஸ்விங்கில் நம்ம இறங்கிடணும். உங்களால் கமிட் பண்ண முடியலனா லெட் தம் டிவர்ஸ் ஆர் செப்பரேட் ஃப்ரம் யூ. அவங்களையும் சேர்த்து அந்த ப்ராசஸில் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகும், ஒரு சில கேசஸ்லாம் பார்த்துக்கணும்னா 6 வருஷம் கூட ஆகுது இந்த விஷயங்கள்லாம் மறந்து அவங்களால ஒரு புது விஷயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து அகெயின் 6 years கூட எடுக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு பெயின் அவங்களுக்கு. அந்த ஸ்பௌஸ்க்கு வந்து இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையே இவங்க தான் வந்தவங்கள இந்த மாதிரி ஒரு பண்றதுன்றது வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் பெயின். அண்ட் அந்த சந்தேகங்கிறது ஒரு வியாதி. அது வந்துருச்சு திரும்பி அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிட்டோன்னா அதுல இருந்து மீட் எடுக்க முடியாது. ஓகே. So finally it boils down to how much do you value the person, and if you really value the person, I think இவங்க நிறைய விஷயங்களை கட் பண்ணணும். and again அந்த ட்ரஸ்ட் ரீபில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப்பை முக்கியமாக அவங்க வேல்யூ பண்ணணும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத வேல்யூ பண்ணி அதை ரினியூ பண்ணணும், ரீஜுவனேட் பண்ணணும். அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து அவங்க உண்மையாகவே போட்டாங்கன்னா எந்த ஒரு ஸ்பௌஸ்னாலையும் அதை வந்து அந்த ஹானஸ்டியை புரிஞ்சுக்க முடியும். அந்த டிரான்ஸ்பரன்ஸாக இருக்காங்க, அக்கௌண்டபிளாக இருக்காங்கனாலே அவங்க இப்படி சும்மா வார்த்தைகளில் விளையாடுறாங்க, ஜாலம் பண்ணுறாங்கனாலும் இன்ட்யூஷன் வந்து வில் டெல் யூ டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் பர்சன். ஆனால் சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் போய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட தான் வாழ வேண்டியிருக்குன்ற ஒரு நிலைமையில் இருக்குது. பட் யுவர் குவாலிட்டி இஸ் கோயிங் டு சஃபர். உங்களுடைய பார்ட்னர் இஸ் லாஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல். மேபி உங்க கூட இருக்கலாம், ஆனால் அவங்க மனசை விட்டு நீங்கள் எப்போ போயிட்டீங்க, அந்த ஒரு நிலைமை நம்மளுக்கு வேணுமாங்கிறத இன்னைக்கு யோசிக்கும். டன் மேம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சஜஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ. யா ஷூர். தேங்க்யூ மேம். வணக்கம்.